ஹாய், நான் சிவபாலன். லாஸ்ட் 1 1/2 இயர்ஸா நான் அந்த ரன்னிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். லாங் டிஸ்டன்ஸ் லைக் மராத்தான், ஹால்ஃப் மராத்தான் அந்த மாரி. அதில எனக்கு இன்னைக்கு பிரிட்ஜ் ஒர்க் அவுட் 30 மினிட்ஸ் கன்டினியூஸ். அத முடிச்சுட்டு ஈவினிங் எப்பயும் நான் ஜிம்முக்கு போயிருவேன். ஜிம்ல எனக்கு இன்னைக்கு பேக் ஒர்க் அவுட். இப்படி ரன்னிங்கையும், வெயிட் ட்ரெய்னிங்கையும் சேர்த்து பண்றதுனால நான் என்ன மாரி சப்ளிமெண்ட் எடுக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, எந்த சப்ளிமெண்ட்டும் எடுக்கிறது கிடையாது. வீட்ல என்னால புரோட்டீன் என்ன அச்சீவ் பண்ண முடியுதோ, அத தான் நான் செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் நானு. அதுக்காக சப்ளிமெண்ட்டே எடுக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படிலாம் கிடையாது. எப்போலாம் நான் காம்படிஷன் அட்டெண்ட் பண்றேன், இல்ல ஒரு ஃபினான்ஷியலா ஸ்டேபிளா இருக்கேனோ, அப்ப நான் கண்டிப்பா சப்ளிமெண்ட் எடுப்பேன் நானு. மித்த நாள்ல அந்த ஃபார்ம்லயே மெயின்டெயின் பண்ணுவேன் நானு. ஃபார்ம்லயே இருந்தா தான் நம்ம ஒரு 1 மாசத்துலயோ, 2 மாசத்துலயோ சீக்கிரம் ரெடியாகி கொண்டு வர முடியும். இல்லன்னா ரொம்ப செலவு பண்ற மாரி இருக்கும். இன்னைக்கு 170 வரையும் புஷ் பண்ணி டெட் லிஃப்ட் போட்டுட்டு இருந்தாங்க. ட்ரை பண்ணி பார்த்தேன் முடியல. அதுக்கப்புறம் 20 கிலோ கழட்டிட்டு 2 ரெப் ட்ரை பண்ணேன் 150 கேஜில. பிலோ 10% பாடி ஃபேட்டு, சிக்ஸ் பேக்கு, மசில் பில்டிங் இந்த வார்த்தைக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்டின்னா, பணம் அப்டின்றது தான் அர்த்தம். இது ப்ரொஃபஷனா இல்லைன்ற பட்சத்தில இது ஒரு சீரியஸ் அடிக்ஷன் இது. என்னைக்கு நம்ம ஃபினான்ஷியலா ஸ்டேபிள் ஆறோமோ, அப்பப்பலாம் நம்ம வந்து பணம் செலவு பண்ணி உடம்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுவரை ஃபார்ம்லயே மெயின்டெயின் பண்ணோம் அப்டின்னா, சீக்கிரமா செலவ கம்மி பண்ணி கொண்டு வந்துரலாம்.